வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். அதான் அஜித்குமார் இறந்துட்டாரு. இறந்தவருக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி கொடுத்தாச்சு. அவருடைய தம்பிக்கு வேலை கொடுத்தாச்சு. வழக்க சிபிஐக்கு மாத்தியாச்சு. இதில் ஈடுபட்ட அந்த 5 கூலிப்படை காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு அவருக்கு மேல கொலை வழக்கு பதிவு செய்தாச்சு. அவங்களை தூக்கி சிறையில் அடைச்சாச்சு, கைது பண்ணியாச்சு. இதுக்கு மேல என்னங்க செய்யணும் ஒரு அரசாங்கம்? இதுக்கு மேல இந்த அரசாங்கம் எதுவுமே செய்ய முடியாது. நீதியை நிலைநாட்டு இருக்கிறார் எங்களுடைய முதல்வர் அவர்கள். இதுக்கு மேல யாருமே அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க பிண அரசியல் செய்யறீங்க. இது இன்னைக்கு இந்த அறிவாலய கழுதைகள் மற்றவர்கள் மேல வைக்கக்கூடிய விமர்சனம், குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினர் மேல தளபதி விஜய் அவர்கள் மேல வைக்கக்கூடிய விமர்சனம். ஆமா, நேற்றைய தினம் தளபதி அவர்கள் இந்த அஜித்குமாருடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கான நிதி உதவி கொடுத்ததுனால கடுப்பாகி ஒரு கூட்டம் இன்றைக்கு சமூக ஊடகங்கள் இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்குது. இவர்கள் தான் நம்ம அறிவாலய கழுதைகள் 200 ரூபா கூத்தடிமை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த கூட்டம் தான் இன்னைக்கு கிடந்து இந்த குறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சமூக ஊடகங்கள்ல. அதனுடைய இவர்கள் குறைப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பேச போறோம். அதே மாதிரி நம்ம அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவர் நேற்றைக்கு ஒரு பேட்டி அவசரமா கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டியில அவர் பேசின விஷயங்கள் அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது. இதனால் வரையில் 40 ஆண்டு காலம் அரசியல் வாழ்வு இருக்குது, போராட்ட களங்களை கட்டமைத்திருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? அவர் இந்த 40 வருஷம் அந்த சமூக களத்துல அவர் அரசியல் களத்துல அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒரே ஒரு பேட்டியில மொத்தமா அவரே போட்டு உடைச்சு நாசம் பண்ணியிருக்கிறாங்க. சல்லியா உடைச்சிட்டாங்களேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவருடைய பேட்டி அப்படி இருக்குது. அடுத்து இந்த புகார் கொடுத்த நிகிதா அவரை பத்தின வரக்கூடிய செய்திகள், இந்த 3 விஷயங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பேச இருக்கிறோம். இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, நேற்றைய தினம் இந்த நம்ம ஆக்சுவலா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக ராஜரத்னம் ஸ்டேடியத்துக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு திட்டம் இருந்தார்கள். ஆனா அதற்கான அனுமதி கொடுக்கப்படவில்லை. ஏன் அப்படின்னா அதுக்கு முன்பாகவே வேற ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள் அந்த இடத்துல ஆர்ப்பாட்டத்துக்காக பெர்மிஷன் கேட்டிருக்கிறதாக சொல்லி அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தேதியும் இடமும் மாற்றப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக ஆர்ப்பாட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, இந்த நேரத்துல நேற்றைய தினம் நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான், தளபதி அவர்கள் வீட்டுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா இதே மாதிரி அனிதா இறந்த போது போயிருந்தாங்க, அதே மாதிரி ஸ்னோலினுடைய வீட்டுக்கு போயிருந்தாங்க. கள்ளச்சாராய மரணம் நடக்கும் போது அந்த கள்ளச்சாராய மரணத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தை நேரில் போய் சந்திச்சாரு. அதே மாதிரி இந்த விஷயத்திலையும் அஜித்குமாருடைய குடும்பத்தை நேரில் சந்திப்பார் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருந்துச்சு. ஆனா எப்போ அப்படிங்கிறது தான் தெரியாம இருந்தது. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு இன்னைக்கு ஒரு விசிட், முதல்ல ஒரு போறதாக பிளான் வந்தும் போதே எப்படியும் அந்த தகவல் வெளியாகி விஜய் அவர்கள் இங்க போறதாக தகவல் வந்துச்சு. ஆனா அதுக்கு பிறகு தலைமை கழகத்தாலே மரபு செய்தி வெளியிடப்பட்டது. ஏன் அப்படின்னு சொன்னா அங்க தேவையில்லாம ஒரு கூட்டம் கூடிரும், தேவையில்லாமல் ஒரு பதட்டம் சூழல் உருவாகிரும் அப்படிங்கிறதுக்காக இல்ல அப்படின்னு சொல்லி மரபு செய்தி வந்துட்டு அதற்கு பிறகு ஆரவாரம் இல்லாம ஆர்ப்பரிப்பு இல்லாம அந்த பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக போய் தளபதி பார்த்துட்டு அவர்களுக்கான நிதி உதவியை கொடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த அறிவாலய கொத்தடிமைகள், இந்த அறிவாலய கழுதைகள் இந்த சமூக ஊடகங்கள்ல கடந்து நான் முதல்ல சொன்னது மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் அரசு செய்ய வேண்டிய எல்லாமே செஞ்சாச்சு, இனிமே போய் எதுக்கு பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா பிண அரசியல் செய்கிறார்கள், பிணத்தை வைத்து அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இந்த பிண அரசியலை திமுக செய்யலையான்னு கேட்கிறோம். 2021க்கு முன்னாடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 2011 இருந்து 2021 வரையிலும் திமுக செஞ்சது அத்தனையுமே பிண அரசியல் தான். பட்டியல் நாம் போட முடியும். உதாரணமாக ஃபெலிக்ஸ் ஜெயராஜனுடைய மரணம், அதுல பிண அரசியல் தான் நீங்க செஞ்சீங்க. அதே மாதிரி தூத்துக்குடி படுகொலை, அதுல நீங்க செஞ்சது பிண அரசியல். மதுவுக்கு எதிராக போராடிய சசி பெருமாள் அவருடைய மரணம், கன்னியாகுமரி மாவட்டம் உண்ணாமலை கடையில ஒரு டவர்ல ஏறும்போது அவரு எதிர்பாராத விதமாக இறந்து விட்டார்கள். அன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுக செஞ்சது பிண அரசியல். இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருந்து ஒத்து ஊதக்கூடிய அத்தனை பேருமே அன்னைக்கு செஞ்சது பிண அரசியல். நானும் இருந்தேன் களத்துல. இவர்கள் போராடும் போதெல்லாம் போராளின்னு நினைச்சேன். மதுவுக்கு எதிராக போராட்ட களங்கள் தமிழ்நாட்டையே அலற விட்டாங்க. கோவனெல்லாம் பாட்டை பாடி தமிழ்நாட்டையே செதற விட்டாரு. இன்னைக்கு பார்த்தா அத்தனை வாய்களும் வாடகை வாய்களாக, வாடகைக்கு விடப்பட்ட வாய்கள் மாதிரி கப்சிப்புன்னு மூடிக்கிட்டு இருக்குது. இதுல ஒரு சில வாய்கள் அரசுக்கு ஆதரவாக பேசுது. அப்படி ஒரு வார்த்தை, அப்படி ஒரு வாய் தான் ஆனா திருமாவளவன் அவருடைய வாய். நம்ம அவர் மேல பெரிய மரியாதை வச்சிருக்கிறேன்.
ரொம்ப வருத்தமாகவே இருக்குது. ஆனா இன்னைக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி எப்படி இருக்கு? சரி, அந்த பேட்டி என்னன்னு நான் பேசுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வழக்குல ஏன் இவ்வளவு செஞ்சாச்சே திமுக, அதுக்கு பிறகு ஏன் இதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, கூலிப்படையாக வேலை செஞ்ச ஒரு எஃப்ஐஆர் இல்லாத புகாருடைய பேரில் கூலிப்படையாக வேலை செஞ்ச 5 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த மேல இருந்து கமாண்ட் பாஸ் பண்ண அந்த அதிகாரி யார்? இவர்களுக்கு அந்த அளவுக்கு நிகிதாவுக்காக மிக அதிகமான முயற்சி எடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னா, அந்த அதிகாரி யார் அப்படிங்கிறது தெரியணுமா வேண்டாமா? யார் அந்த சார் அப்படின்னு வெளிப்படுத்தணுமா வேண்டாமா? ஏன் இதுவரையிலும் திமுக அரசாங்கம் அதை பத்தி பேசல? சிபிஐக்கு வழக்கு மாத்திட்டாங்க. சிபிஐ ஒன்றிய அரசனுடைய கீழே இருக்குது, அதனால மாத்திட்டோம், எங்க மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்லை அப்படின்னு சொல்றீங்களே. அதான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்குமே, உங்களுக்கும் அவங்களுக்கும் தான் கள்ள கூட்டணி இருக்கு அப்படின்ட்டு. உங்களுக்கும் அவங்களுக்கு தான் கள்ள கூட்டணி இருக்குது. அதனால இந்த சிபிஐக்கு மாத்தின உடனே எல்லாம் அதை நாங்க நம்புறதுக்கு தயாராக இல்லை. உண்மையிலே யார் அந்த சார் அப்படிங்கிறத வெளிப்படுத்தணும். அந்த டிஎஸ்பியை எஸ்பியை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்திருக்கீங்க, டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, டிஎஸ்பியை கூப்பிட்டு விசாரிக்கணும், அவர் மேல கொலை வழக்கு பதிவு செய்யணும். அதை செஞ்சுக்கிட்டு நீங்க சொல்லணும். இதுல கூடுதலாக இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? அவசரமா அவர் கீழே விழுந்துட்டாரு, பிக்ஸ் கீழே விழுந்துட்டாரு, தப்பிக்க முயற்சி பண்ணும்போது விழுந்துட்டாருன்னு சொல்லி அந்த காவல்துறை கொடுத்த ஜோடிப்பினுடைய அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. இது எப்படின்னு விசாரிக்கணும். இதுல யார் யார் தொடர்பு பெற்றிருக்கு? ஏன்னா 5 பேரு எஸ்ஐடி போலீஸ் அவங்க இந்த விசாரணை நடத்தி இருக்கிறாங்க. ஆனா இந்த அவருடைய கொலை வழக்க பதிவு செய்து காவல் நிலையத்தில இருந்து தானே பதிவு செய்திருப்பாங்க, எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. அவங்க ஏன் இந்த அளவுக்கு அவசரமா எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படிங்கிறதையும் அவர்கள் விசாரிக்கணும். அதை செய்யாத வரையிலும் நிச்சயமாக அஜித்குமாரனுடைய படுகொலைக்கு நீதி கேட்டு தொடர்ந்து போராடும். நீங்க என்னதான் அந்த குடும்பத்தை சமாளிச்சாலும் சரி, அந்த குடும்பத்தை தாஜா பண்ணாலும் சரி, அவர்களோட மன்னிப்பு கேட்டாலும் சரி, இதை நாங்கள் சும்மா விட மாட்டோம். இது அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு தனிநபருடைய பிரச்சனை மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. இதுக்கு முன்னாடியே ஹென்றி தீபன் சொல்றார், மனித உரிமை போராளி, 31 படுகொலைகள் திமுக ஆட்சியில் நடந்திருக்குன்னு சொல்லி அவர் வெட்ட வெளிச்சமாக காமிக்கிறார். இனி ஒரு படுகொலை இதே மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொன்னா இந்த 31 படுகொலை சம்பந்தமான தெளிவு நமக்கு தெரிஞ்சே ஆகும். அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் இனி ஏன்னா 30 படுகொலைகளை இந்த அரசாங்கம் சமாளிச்சு விட்டுருக்குது, வெளியே தெரியாமலே ஆக்கி இருக்கிறாங்க. 2 நாள் பேசணும், அதோட முடிச்சு. ஆனால் அஜித்குமாருடைய படுகொலை தான் மிகப்பெரிய அளவுல தமிழ்நாடு முழுவதும் கொந்தளிக்க வைத்திருக்கிறது. இதுல மொத்த கூட்டமும் மாட்டி இருக்கிறது. இதைத்தான் அவசரமா அண்ணன் திருமாவளவன் ஒரு பேட்டியை கொடுக்கிறார். அந்த பேட்டியில அவர் பேசுற 2 விஷயங்கள் ரொம்ப கடுப்பாக்கிட்டு நமக்கு. ஒண்ணு என்ன சொல்றாருன்னா, அது எந்த அரசனுடைய கீழையும் காவல்துறையில மரணம் நடக்கத்தான் செய்யும். அந்த காவல் அதிகாரிகள், அந்த காவலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரம், அவங்க எல்லா இடத்துலயும் அதைத்தான் செய்வாங்க. அது எந்த அரசு வந்தாலும் அவங்களை கட்டுப்படுத்த முடியாது. ஏன் நாளைக்கு நானே முதலமைச்சராக வந்தாலும் அது நடக்கத்தான் செய்யும். தமிழ்நாடும் இல்ல, எல்லா இடத்துலையும் அது நடக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பிரச்சனையை சாதாரணமயமாக்குவாங்க இல்லையா, கேஷுவலா நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை மாதிரி மாத்துறாங்க இல்லையா, அந்த வேலையை செய்யறாரு. அதே மாதிரி அரசை இதுல குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதே திருமாவளவன் தான் ஃபெலிக்ஸ் ஜெயராஜுடைய படுகொலை நடத்துல அரசு இது பொறுப்பேற்கணும்னு சொன்னார். அதே திருமாவளவன் தான் இதே ராம்குமார், தெரியும் இல்லையா உங்களுக்கு, ராம்குமார் சொல்லக்கூடிய ஒருத்தர் ஜெயில சுவாதியினுடைய படுகொலை வழக்குல சிறையில தற்கொலை செய்து கொண்டார்னு சொல்லி வழக்கு முடிக்கப்பட்டது. அந்த வழக்கில் அப்படிதான் பேசினார். இதே அதிமுக ஆட்சி நடக்கக்கூடிய நேரத்துல தமிழ்நாட்டில் நடந்த எத்தனையோ படுகொலைகள், இளவரசன் படுகொலையிலிருந்து எல்லா படுகொலைகள் நடக்கும் போதும் பிண அரசியல் செஞ்சது அண்ணன் திருமாவளவன் அவர்கள். பிண அரசியல் அவர் செஞ்சாரு. இப்ப நீங்க தளபதி விஜய் அவர்கள் செய்யறது பிண அரசியல்னா, திருமாவளவன் செய்தது பிண அரசியல் தான். தமிழ்நாட்டுல 2021 முன்னாடி நடந்த அத்தனை சம்பவங்களுக்கும், அத்தனை படுகொலைகள், அத்தனை அட்ராசிட்டி, தலித் மக்களுக்கு எதிரான அத்தனை அட்ராசிட்டி எல்லாத்திலையுமே திருமாவளவன் அவர்கள் நேரடியாக கொண்டு குற்றம் சாட்டினது ஆட்சியாளர்களை, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களை. ஆனா இன்னைக்கு சொல்றாரு அது அரசுக்கு அதுக்கு பொறுப்பு இல்லை அப்படிங்கிறார். ஒரு கூட்டணிக்காக, ஒரு 5 சீட்டுக்காக, எம்எல்ஏ சீட்டுக்காக இந்த அளவுக்கு இறங்கி போயிட்டீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப உண்மையிலே ரொம்ப வருத்தமா இருக்குது. உங்களுடைய பேட்டியை நீங்க திரும்ப பாருங்க. உங்களுடைய தொண்டர்கள்ட்ட இந்த பேட்டியை கொடுத்து நான் பேசினதுல என்ன தவறு இருக்குங்கிறத மீண்டும் நீங்க வேணா ஒரு முறை கூட ஆய்வு செய்யுங்கள். இதனால் வரையிலும் நாங்க பார்த்த திருமாவளவன் வேற, இப்ப பார்க்கக்கூடிய திருமாவளவன் வேற. ஒட்டுமொத்தமாக அரசினுடைய ஏவல் ஆளாக ஒரு பிஏ மாதிரி
முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய பிஏ மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் திருமாவளவன் அவர்களே, உங்களுடைய மனநிலையை மாற்றிக் கொள்ளுங்க. அந்த கூட்டணி கணக்கு அதெல்லாம் ரெண்டாவது விஷயம், இப்ப அதுக்கெல்லாம் நம்ம பேசல. ஆனா உங்களுக்குன்னு ஒரு பேர் தமிழ்நாட்டில் இருந்தது, அதை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது. அடுத்து நிக்கிதா, நேத்தைக்கு பல வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்குது, ஒவ்வொருத்தரா போறாங்க. இந்த லேடி மேல 2010லயே வழக்கு இருக்குது, 2011லயே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய மோசடி பேர் வழி, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பல பேர்கிட்ட, அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பல பேர்கிட்ட 8 லட்சம் 10 லட்சம். ஒரு ப்ரொஃபசர் நேத்தைக்கு கண்ணீர் வடிக்கிறார். அவர் ஒரு கல்லூரியுடைய பிரின்சிபலா இருக்கிறார். அந்த கல்லூரியில தான் நிக்கிதாவும் படிச்சிருக்கிறாங்க. நிக்கிதாவுடைய அம்மா சிவகாமி, இவங்க அது இன்னும் உட்பட 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரு கும்பலாக நிறைய பேரை ஏமாத்தி இருக்கிறாங்க. அதுல இவங்க சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அதான் நமக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை கிளப்புது. என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஏமாத்தும் போது துணை முதல்வருடைய உதவியாளர் எங்களுக்கு நேரடியாக தெரியும், அதனால உங்களுக்கு வேலை வாங்கி தரோம்னு சொல்லி ஏமாத்தி இருக்கிறாங்க. துணை முதல்வர் யார்? உதயநிதி ஸ்டாலின் கிடையாது. இது 2010 துணை முதல்வர் இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்போ இந்த அளவுக்கு இது 2011 வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அப்ப இந்த வழக்கை பத்தி முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு தெரியுமானா தெரியும். ஏன்னா நேரடியாக அவருடைய பிஏ அப்படின்னு சொல்லி புகார் இருக்குது. பிஏன்னு சொல்லி வரும்போது நிச்சயமாக அந்த பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நிக்கிதா ஏற்கனவே ஒரு 420 இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு நிக்கிதாவுக்கு அதே அரசின் சார்பில் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கான தேவை என்ன இருக்குது? அப்ப இதுல யாரோ மிகப்பெரிய அளவுல ஈடுபட்டு இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப சின்சியரா எடுத்துக்கிட்டு காவல்துறை ஒரு 5 பேரை போலீஸ அனுப்பி இந்த மாதிரி வேலை செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, நிச்சயமாக நிக்கிதாவுடைய கை இந்த அரசு துறைகள்ல ரொம்பவே நீண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சந்தேகமா இருக்கு. நம்ம கேரளாவுல எல்லாம் ஒரு வழக்கு வந்துச்சு இல்லையா, அஜிதா நேருடைய வழக்கு. இந்த சூரிய ஒளி மின்சார ஊழல் சொல்லி ஒரு ஊழல் நடந்துச்சு. அந்த மாதிரி இந்த நிக்கிதாவுடைய கைகள் திமுகவுல பறந்துபட்டு இருக்கலாமோ, அந்த அளவுக்கு திமுகவுல திமுக மீன்ஸ் இந்த அதிகார மட்டத்துல நிக்கிதாவுக்கு செல்வாக்கு இருக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். நீ நிக்கிதாவை கூப்பிட்டு விசாரிச்சா உண்மை என்னங்கிறது தெரிய வந்துடும். பார்ப்போம் அவங்க கூப்பிட்டு விசாரிக்கிறாங்களா. இப்பதான் சிபிஐ மாத்தியாச்சா, சிபிஐ எந்த மாதிரி விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க தான் போறோம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக போகுது. நேத்தைக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த அளவுக்கு அவசரமா சிபிஐ மாத்துறது, போன்ல பேசுறதெல்லாம் நினைக்கும் போது இந்த பிரச்சனையை ஆஃப் பண்ணிடலாம்னு சொல்லிதான் முதல்வர் முயற்சி பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது தெளிவாக புரியுது. இப்ப சொல்றோம், இந்த பிரச்சனைகளை அர்த்தம் காணாமல் யாரு வேணா பின்வாங்கலாம். இந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அஜித்குமார் அவர்களுக்கான நீதி மட்டுமல்ல, இதனுடைய உண்மையை வெளிக்கொண்டு வராமல் தமிழக வெற்றி கழகம் ஓயாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்றேன். அது வரையிலும் நீங்க என்ன வேணா கத்திட்டு போங்க, பிண அரசியல்னு சொல்லுங்க, என்ன அரசியல்னா வேணா சொல்லிட்டு போங்க, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நாங்க ஒரு விஷயத்துல முடிவெடுத்து இறங்கிட்டோம்னு சொன்னா முழுமையாக அந்த விஷயத்துல கவனம் செலுத்துவோம். அந்த அடிப்படையில இந்த அஜித்குமாருடைய படுகொலை உட்பட இந்த 31 படுகொலைகளுக்கும் நீதியை கேட்டு களத்துல தமிழக வெற்றி கழகம் நிற்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.